பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்ன எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காக எங்களுடைய பிரார்த்தனைகளில், எங்களுடைய ஜெபத்தில் தினந்தோறும் உங்களை நினைத்துக் கொள்கிறோம். ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்ன கேட்டால், ஒரு சாமியார் இருந்தார். அவர் எல்லாரையும் ஏமாத்தி இருந்தார். எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஏமாத்துறாங்க. சாமியார் இன்னைக்கு அதை தானே பண்றாங்க. ஆமா, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. சரி, ஓகே. அப்போ அந்த சாமியார் ஒரு விசை ஒரு மனுஷன், கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்கிட்ட ஒரு பெரிய தொகையை பந்தயம் கட்டிட்டாருங்க. அப்படி கட்டும் போது ஒரு வனத்து பிடிச்சி அந்த வனத்து பூச்சிய கையில வச்சு அவர் கேட்கிறாரு, இது செத்து போயிருக்கா, உயிரோடு இருக்கா? உயிரோட ஒரு பூச்சை பிடிச்சி கையில வச்சாரு. கையில வச்சுட்டு கேட்கிறாரு, இது செத்து போயிருக்குதா, உயிரோடு இருக்குதா? இப்போ இந்த மனுஷன், எதிர்பார்த்துல இருக்கிற ஒரு மனுஷன், ஒருவேளை செத்து போயிருக்குது அப்படின்னு சொன்னா அவர் அப்படியே விட்டுருவார். அது ஒருவேளை இல்ல உயிரா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை கையிலேயே கொண்டுடுவார். ஸோ இந்த மனுஷன் ஞானமா ஒரு பதில சொல்றாராம். என்ன பதில சொல்றாரு? ஐயா சாமி, அது அந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் அல்லது செத்து போறதும் உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய கையில தான் எல்லாமே இருக்குங்க. சில நேரங்களில் மனுஷனை அங்கேயும் எங்கேயும் வேற காரியத்தெல்லாம் பார்க்குறோம். நாம நல்லா வாழ்வதும் அல்லது நாம ஒன்றுமில்லாத போகுதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. நம்ம கையில பல விஷயங்கள் இருக்கு, கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆமா, தேவனுடைய அந்த அனுகிரகத்தினால நம்மை ஆராய்ந்து முடியாத பெரிய ஞானத்தை தெய்வம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். நம்ம சில நேரங்களில் அதை பயன்படுத்துவதே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம நம்மை குறித்து, நமக்குள்ள இருக்கிற அந்த மேன் பவர், நமக்குள்ள இருக்கிற அந்த மனித சக்தி சில நேரங்களில் குறைவா இருந்தாலும் நமக்குள் இருக்கிற, அதனால்தான் உங்களுக்குள், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நமக்குள்ள அந்த ஆண்டவர் கூட இருக்கும் போது, அந்த உள்ளே இருக்கும் போது மனிதனாய் வார்த்தைகள் வெளியே வராது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளோ செயல்பாடுகளோ வெளியே வரும் என்பதுதான் உண்மை. ஏன்னா உள்ள இருப்பது ஆண்டவர், உள்ள இருக்கும் போது கடவுள். அதனால ஒரு மனுஷனுக்குள்ளே கடவுள் இருந்து அவன் செயல்படுகிற வாழ்க்கை வெற்றிகரமாய் முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. எல்லாவற்றையும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார், எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஆகினால இன்றைக்கு உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்ட என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையாய் கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஐயா, நாங்கள் உலகத்துல எத்தனையோ மக்கள் எங்களை ஏமாற்ற கர்த்தாவை சுற்றி திரியும் போதும், நாங்கள் அறிவில்லாத கர்த்தாவை நடந்து கொள்கிற போதும், என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீங்களே ஞானமாய் அறிவாய் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கேயும் தோற்று போகாதபடிக்கு, ஏமாறாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யும். கரத்துல தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமைய உங்களை வாழ்த்துகிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது சீனாய்மலை சிம்சோன். காட் பிளஸ் யூ.